இது ஏதோ மேலோட்டமான விஷயம் இல்லைங்க. இது உங்கள் ரத்தத்தில் கலந்துருக்கிற ஒரு தெய்வீகமான பண்புன்னே சொல்லணும். உங்களோட இந்த நல்ல குணத்துக்கு இணையாக உங்கள் அறிவு கூர்மையும் ரொம்ப தீர்க்கமானதுங்க. உங்களை யாராவது வஞ்சகத்தாலேயோ இல்லை சூழ்ச்சியாலேயோ வீழ்த்திடலாம்னு கனவு கண்டாங்கன்னா அது அவங்களுக்கு தான் பெரிய நஷ்டத்தில் முடியும். ஏன்னா உங்கள் நுண்ணறிவு காலத்தை முன்கூட்டியே கணிக்கிற ஒரு கருவி மாதிரி. எந்த மாயத்திரையும் கிழிச்சிக்கிட்டு உண்மையை தரிசிக்கிற ஆற்றல் உங்கள் பிறவிலேயே இருக்குங்க. மற்றவங்க உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க உள்நோக்கம் என்கிறத உங்கள் கூர்மையான மதியால் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. உங்களுக்கு நீங்கள் தாங்க நிகர். உங்களை இன்னொருத்தோட ஒப்பிடவே முடியாது. நீங்கள் நினச்சா மட்டும்தான் ஒரு விஷயத்தை விட முடியும். அதே மாதிரி நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தையும் உங்கள் வசமாக்கவும் முடியும். உங்கள் வெற்றி தோல்விகள் வெளியில் இருக்கிற காரணிகளால் வர்றது இல்லைங்க. அது முழுக்க முழுக்க உங்கள் மனதிடத்தையும் நீங்கள் எடுத்துக்கிற முடிவையும் பொறுத்து தாங்க அமையுது. எளிமை தான் உங்கள் அடையாளம்னு கூட சொல்லலாம். இவ்வளவு திறமையும் வலிமையும் இருந்தாலும் மற்றவங்க கிட்ட நீங்கள் பழகிற விதம் ரொம்ப எளிமையாகவும் இனிமையாகவும் இருக்குங்க. எல்லாத்தோட தற்பெருமையும் இல்லாமல் எல்லார் கூடவும் சகஜமாக பேசுகிற அந்த பண்பு தான் உங்களை சுற்றி ஒரு பெரிய நட்பு வட்டத்தையே உருவாக்கி இருக்கு. உயர்வு தாழ்வு பார்க்காம எல்லாரையும் அரவணைக்கிற உங்களோட அந்த பாங்கு சமூகத்தில் உங்களுக்கென ஒரு நிலையான பெயரையும் செல்வாக்கையும் தந்திருக்குங்க. இப்படிப்பட்ட அரிய குணங்களை வச்சுக்கிட்டு மற்றவங்க வியக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க நீங்கள், என் அன்பிற்குரிய விருச்சிக ராசி உறவுகள் எல்லாரும் உங்கள் வீட்டுகளையும் உள்ளங்களையும் நிம்மதியோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கீங்களா? அதை தெரிஞ்சுக்க தாங்க இந்த உரையாடலும். உங்களோட இந்த நாள் எல்லா நன்மைகளையும் வாரி வழங்கட்டும். இனி போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். நிஜத்தையே சொல்லணும்னா வாழ்க்கையில் ஒரு முறை கூட நிம்மதியாக மூச்சு விடக்கூட டைம் இல்லாமல் அடுத்தடுத்த அலை மாதிரி சோதனைகள் வந்து மோதும்போது ஒருத்தரை பார்த்து நலமான்னு கேட்கறது ஒரு வேதனையான விஷயந்தான். சந்தோஷம், மனநிறைவு இதெல்லாம் வெறும் டிக்ஷனரி வார்த்தைகளை மட்டும்தான் இருக்கேன்னு நீங்கள் வருத்தப்படுகிறது என் காதில் விழாமல் இல்லைங்க. விதியோட சதிவலையில் சிக்கி நாங்கள் எங்கே வாழ்கிறோம், ஏதோ கட்டாயத்துக்காக உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம்னு உங்கள் ஆள் மனசில் இருக்கிற அந்த ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, காலச்சக்கரம் எப்போவுமே ஒரே இடத்துல நிற்காதுங்க. அது சுழலும் போது இருட்டும் ஒளியும் மாறி மாறி வர்றது இயற்கை தான். இத்தனை காலமாக நீங்கள் பட்ட கஷ்டங்களும் சிந்தின கண்ணீருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரத்தை இந்த பிரபஞ்சம் இப்போ கனிவோடு நெருங்கி வந்துடுச்சுங்க. வான் மண்டலத்தில் நடக்க போகிற அந்த அபூர்வமான கிரக மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையோட திசையை ஒட்டுமொத்தமாக மாற்ற போகுதுங்க. இதுவரை நீங்கள் தொட்ட காரியங்கள் தடையானதுக்கும் உங்கள் முயற்சிகள் காணல் நீராக போனதுக்கும் காரணமான அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் இனி பனி மாதிரி விலக போகுது. நம்ம கனவெல்லாம் வெறும் கற்பனையாகவே போயிடுமோ? பயந்த காலம் முடிஞ்சு அது ஒவ்வொன்றும் நிஜமாக மாறுறத நீங்கள் கண்ணால் பார்க்க போகிறீங்க. தடைப்பட்ட சுபகாரியங்கள்லேருந்து தேக்கமாக இருந்த தொழில் வரைக்கும் எல்லாமே இனி மடை திரண்ட வெள்ளம் மாதிரி வேகமாக எடுக்க போகுது. இது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்லைங்க. உங்கள் ராசிக்கு வரப்போகிற கிரக அமைப்புகள் தரப்போகிற நிஜமான பலன்கள். ஒரு விருச்சிக ராசி நேயராக நீங்கள் சந்தித்த சவால்கள் எவ்வளவு ஆழமானதுன்னு எனக்கு தெரியும். வெறும் மேலோட்டமான பலன்களை சொல்லாமல் உங்கள் வாழ்க்கையோட இரண்ட பக்கங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டி அதிலிருந்து நீங்கள் எப்படி மீண்டு வரணும்னு சொல்கிறது தான் என்னோட நோக்கமும். உங்கள் பலவீனம் எது? நீங்கள் எங்கே சறுக்குறீங்க? எந்த சறுக்கல்களை எப்படி ஏணியாக மாற்றி முன்னேறணும்னு நம்ம ஆழமாக பார்க்கணும். சவால்களை உங்களை அழிக்க வர்றதில்லைங்க, உங்களை செதுக்கத்தான் வருது. இனி வரப்போகிற பொற்காலத்தை எப்படி எதிர்கொள்ளணும், உங்கள் பொருளாதார நிலை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் யோசிக்கணும். உங்கள் நேர்மைக்கும் பொறுமைக்கும் கிடைக்க போகிற அந்த பெரிய வெகுமதியை பற்றி தான் நாம் இப்போ பேசிகிட்ருக்கோம். மற்றவங்களுக்காக வாழ்ந்ததெல்லாம் போதுங்க. வெளியில் இருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் எப்போவுமே ஒரு புரியாத புதிர் தான். ஆனால் உங்கள் மனப்போராட்டத்தை தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்க அங்கீகாரத்துக்கு நீங்கள் உங்களை எவ்வளவு வருத்திக்கிறீங்கன்னு. நம்ம எல்லாருக்கும் நல்லவங்களாகவே தெரியணும், நம்மளை யாரும் தப்பாக பேசிடக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிற அந்த அதீத அக்கறை தான் உங்கள் பலவீச்சுக்கு காரணம். அதுதான் கசப்பான உண்மையும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் எல்லாரையும் திருப்திப்படுத்துறது யாராலையும் முடியாது. உங்களை தப்பாக சித்தரிக்க காத்துட்ருக்கிற இந்த உலகத்துக்கிட்ட நான் யாருன்னு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது வெறும் காற்றுல கத்தி வீசுறதுக்கு சமங்க. உங்கள் நேர்மையை நிரூபிக்க நீங்கள் எடுக்கிற முயற்சி உங்கள் சக்தியை தான் உறிஞ்சிடும்.
காலம் பெரிய கலைஞன். அது சரியான நேரத்தில் நீங்கள் யாருங்கிறதையும் உலகுக்கு காட்டும். அது வரைக்கும் மற்றவங்க செப்பிக்கிட்டுக்கெல்லாம் ஏங்காமல் உங்கள் வாழ்க்கையை கவனிங்க. குறிப்பாக உங்கள் குடும்ப விஷயங்களை மற்றவங்க கிட்ட ஓப்பனாக பேசுகிற பழக்கத்தை மொத்தமாக விட்டுடுங்க. உதிர உறவுகளே உபத்திரமாக மாறக்கூடிய ஒரு கிரக சூழல் இப்போ நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் ஜெயிச்சா சந்தோஷப்படுறத விட உங்கள் பலவீனத்தை எப்போ வெளியே சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கிற போலி உறவுகளை அடையாளம் கண்டுக்கோங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு கௌரவமான தூரத்தையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது தாங்க உங்கள் மனசுக்கு ரொம்ப நிம்மதி. பல நேரங்களில் சொந்தக்காரங்களே உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கலாம். அதனால் கொஞ்சம் தனிச்சு இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு தரும். உங்கள் குலதெய்வத்தோட அருளை நம்பி உங்கள் கடமையை செய்யுங்க. குழந்தைகளோட எதிர்காலம் அவங்க நல்வாழ்வுக்காக நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தான் உங்கள் வாழ்க்கையோட பேஸ்மெண்ட். மற்றவங்களுக்காக உருகி உருகி வாழ்ந்ததும் போதும். இனி உங்களுக்காகவும் உங்கள் உயிரானவங்களுக்காகவும் மட்டும் நீங்கள் உங்கள் சக்தியை செலவு பண்ணுங்க. இதையெல்லாம் விட முக்கியமானது உங்கள் உடம்பையும் மனசையும் கவனிக்கிறதுல நீங்கள் காட்டுற அலட்சியம் ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. மன அழுத்தம் உங்கள் உடம்பை பாதிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு உங்கள் கடமை. முறையாக எக்ஸசைஸ் பண்ணுறது, நல்லா நடக்கிறது, இதெல்லாம் உங்கள் ரத்த ஓட்டத்தை சீராக்கி நெகட்டிவ் எண்ணங்களை விரட்டும். அதே மாதிரி பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்னு சொல்லி உங்களை சுற்றி வரவங்க கிட்ட அளவோட பழகுங்க. அவங்க சொல்கிற அந்த அவுட்டேட்ஸ் எல்லாம் அட்வைஸ் உங்கள் மனசுக்கு உறுதியை குலைக்கும். புது அத்தியாயத்தில் பழைய கசப்புகளுக்கும் இடம் கொடுக்காதீங்க. வார்த்தை ரொம்ப நிதானம். சாப்பாட்டில் கட்டுப்பாடு, இது இருந்தாலே இந்த பொற்காலத்தை நீங்கள் முழுசாக அனுபவிக்கலாம். தீய சக்தியோ துரதிருஷ்டத்துக்கோ இனி உங்கள் லைஃப்பில் இடமே இல்லைங்க. நீங்கள் எடுக்க போகிற இந்த தற்காப்பு நடவடிக்கைகளும் செல்ஃப் டிசிப்ளின் தான் உங்களை ஒரு வெற்றியாளரை அடையாளம் காட்டும். வருங்காலத்தில் கணிக்கிற தீர்க்க தரிசனம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குங்க. உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனால் உங்கள் வாயில் இருந்து வர வார்த்தைகளுக்கு உங்களுக்கு எதிரே திரும்ப வாய்ப்பு இருக்குங்க. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அதை பற்றி? நீங்கள் யதார்த்தமாக பேசுகிற ஒரு சின்ன விஷயம் கூட மற்றவங்களால மாற்றப்பட்டு வீண் வதந்தியாக உங்களுக்கே வந்து சேரும். மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச தெரியாத உங்கள் சுபாவம் தான் உங்களை சுற்றி எதிரிகளை உருவாக்குது. அதனால் எப்போ யார்கிட்ட எவ்வளோ பேசணுங்கிறது அந்த மௌனம் ராஜதந்திரத்தையே கற்றுக்கோங்க. இது உங்கள் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியங்க. தொழிலில் நீங்கள் பெரிய அளவில் ஜெயிக்கணும்னா குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கணும். எவ்வளவு தான் மாடர்ன் டெக்னிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்கள் வம்சாவளி தெய்வத்தோட ஆசை இல்லாமல் முழு வெற்றியும் கிடைக்காதுங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வம் கோயிலுக்கு போகிறத ஒரு கடமையாகவே வச்சுக்கோங்க. அந்த வைப்ரேஷன் உங்கள் தொழிலில் இருக்கிற கண்ணீர் தடைகளை வேரோடு அழிச்சிடும். அதே மாதிரி குழந்தைகளோட விஷயத்தில் வெளியாட்கள் தலையிட்டு அணுவளவும் விடாதீங்க. உங்கள் பிள்ளைகளோட நல்லது எதுன்னு உங்களை விட யாருக்கு தெரியும்? மற்றவங்க பேச்சை கேட்டு அவசரப்பட்டு முடிவும் எடுக்காதீங்க. உங்கள் உள் உணர்வுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. மனசு பாரமாக இருக்குன்னு சொல்லி அண்டை வீட்டுக்காரங்கிட்டேயோ இல்லை தகுதி இல்லாதவங்கிட்டேயோ குடும்ப ரகசியங்களை சொல்லிடாதீங்க. நீங்கள் நம்பிக்கையாக சொல்கிற விஷயம் அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் நியூஸாக மாறிடும். உங்கள் முன்னாடி அனுதாபம் காட்டுற முகங்கள் நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களை ஏளனமாக பார்ப்பாங்க. ஜாக்கிரதை. குறிப்பாக இந்த மாதத்தோட கடைசி வாரத்தில் கிரக சலனத்தோட கொஞ்சம் கோபம் வரலாம். அந்த நேரத்தில் மனசை அமைதிப்படுத்த அந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமான வழிபடுங்க. அப்புறம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க. வண்டி ஓட்டும்போது விழிப்புணர்வோடு இருக்கிறது உங்கள் விபத்தில் இருந்து காப்பாற்றும். உங்கள் எச்சரிக்கை தான் உங்கள் பாதுகாப்பும். உண்மையான செல்வம் எது தெரியுமா? மனுஷ பிறவி எடுத்ததே இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டுங்க. அதை உணர்ந்துட்டா மற்ற திடல்கள் எல்லாம் பெருசாக தெரியாது. அதிர்ஷ்டங்கிறது வானத்தில் இருந்து குதிக்காது. எது தர்மம் எது அதர்மம்னு பிரிக்கிற பக்குவம் ஒருத்தனுக்கு இருந்தாலே அதுதான் பெரிய சொத்து. பணம், காரு, அந்தஸ்து இதெல்லாம் மேக்கப் மாதிரி தற்காலிகமானது தாங்க. ஆனால் நம் எண்ணங்களும் மற்றவங்களுக்கு நம்ம செய்கிற நன்மையும் நம்மளோட உண்மையான அடையாளம். நம்ம எதை பற்றி பார்க்கிறோம், எதை நினைக்கிறோம், என்ன பேசுகிறோம்னு தீர்மானிக்கிற அதிகாரம் நம்மக்கிட்டேயே இருக்குது. தீய எண்ணத்தோட யாரும் எதையும் சாதிச்சிட முடியாது. அதனால் நல்லது மட்டுமே கேளுங்க, நல்லது மட்டுமே செய்யுங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருள் விலகி ஒளி பிறக்குங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஆஃபீஸ் விஷயமா லாங் ட்ராவல் போக வேண்டியதெல்லாம் வரலாம். அது உங்களுக்கு சாதகமாகவே முடியும்.